ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. நாடு எதை நோக்கி ஐயா போகுது? அட போங்க ஐயா, சொல்ல வந்தது சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். சரி. கட்சி பேர கொடியும் தான் மாறி இருக்கு, மற்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் போல் இருக்கு. ஒரு 3 வயசு குழந்தைய வந்து ம். கற்பழிச்சு புதர்ல போட்டு போயிருக்கிறானுங்களே, நம்ம என்னன்னு சொல்றது? என்ன நீங்க விவரத்தை சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் கண்டிக்க ஐயா, மாட்டீங்களா? ஒண்ணு புரிஞ்சுடுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த களி ஆ, முத்திட்டு களி சரி. முத்தின களி முத்தினாலதான் இவ்வளவும். ஏன்னா ம், பகவானே சொல்றான், தரைதனிலே தாயும் மகனும் சரசமிக பெருகி நட்டியே நேசமுடன் சிற்றின்பம் செய்துடுவாருங்க. கொடுமை. அப்பேற்பட்ட கொடுமையான காலம் வரும், அதான் கலிகாலம். நாசமா ம், போன யுகம், இந்த யுகம் உருப்படாது. இந்த யுகம் கலியுகம் அழிஞ்சு தர்ம யுகம் வர வரைக்கும் இந்த ம். ஆட்சியிலங்க எந்த அப்பன் எந்த கொம்பை ஆட்சி வந்தாலும் உருப்படாதுங்கிறேன். நான் சொல்ல, பகவான் சொல்றான். என்ன சொல்றான்? இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்க விளக்கம் கொடுக்க முடியுமா? தாதாவை வேலை கண்டிப்பா. சந்ததியில் கொண்டுட்டு வர விளக்கம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கொடிங்க. கூடி சரி. உடன் பிறந்த கோதையரை பெண்ண விளக்கம் கொடுக்க முடியுமா? கேவலம். இறைவன் சொல்றான், அந்த கலிமுத்தின காலத்துல கலியுகம் அழியறனால இப்படி எல்லாம் நடக்கும்னா ம், அப்புறம் எப்படி உருப்படும்? சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த மனுஷனா இந்த கலியுகத்துல எல்லா மனுஷ பயிர்களுக்கும் காம வெறி முத்தி கிடக்கு. இவன் ம். அயோக்கியம், அவன் யோக்கியம்லாம் நாங்க எவனுக்கும் சர்டிபிகேட் கொடுக்க விரும்பல. ஏன்னா பகவானே ம். சொல்றான், சக்னோ திகைவ யசோடும் பிராக்சரி ரவி மோசனாத் காம குரோதத் பவம் வேகம் சயுக்தச சுயின்னு அரகாங்கிறான். ம். என்ன சொல்றான்? காமம் கோபம் பேராசை இந்த மூன்று நரகத்தின் நுழைவாயிலுங்க. சரி. காமம் கோபம் பேராசை இந்த மூணு எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. பேசுற எனக்குள்ள இருக்கு, கேட்கிற உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா இதுல ம். எவன், சாமி சொல்றான், எந்த ஒரு சாதகன் இம்மனித பிறவியிலேயே காமத்தினாலும் கோபத்தினாலும் ஏற்படுகின்ற எழுச்சியை பொறுத்து கொள்வதற்கு திறன் பெற்று விட்டானோ அவனே யோகி, அவனே சுகம் பெற்றவனுங்க. யார் சுகம் பெற்றவன் இந்த காலத்து? யாரு? யார் சிஎம் பதவி கிடைச்சா உனக்கு சுகம் வந்துருமா? என்ன போது இந்த விஜய் என்ன நிம்மதியா இருக்காரா? கிடையாது. ம். யார் சுகமற்றவன்? காமம் கோபம் பேராசை இந்த மூன்று நரகத்தின் நுழைவாயில். இதை எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. இது எப்ப வேணாலும் எழும்பும். இது வந்து காட்டு தீ மாதிரி எப்ப வேணாலும் எழும்பும். அணைக்கணும், நாம கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்தணும் சுகம் பெற்றான். இதை கட்டுப்படுத்த தவறியவன் இப்ப என்ன, அந்த பிள்ளையை கெடுத்து கொண்டுட்டு அவன் நிம்மதியா இருந்துருவானே, அவனை விடுவாங்களா? சும்மா அவனை விடுவாங்களா? அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு, அவ்வளவுதான். அதனாலதான் பகவான் சொன்னான், எல்லா மனுஷனுக்குள்ளயும் காமம் கோபம் பேராசை இருக்கு. இந்த மூணையும் அடக்கிக்கோ, பொறுத்துக்கோ. இதை பொறுத்து கொள்றதுக்கு திறன் பெற்றுவிட்டன் யோகி. புரியுதா உங்களுக்கு? காமம் எப்ப தலைக்கிறன்னு தெரியாது, அழிச்சிரும் மனுஷன. கோபம் எப்ப தலைக்கிறன்னு தெரியாது, அழிச்சிரும். ம். பகவான் சொல்றான். அதனால இங்க பாருங்க, கலியுகம் அழியிற வரைக்கும் இங்க எவனையும் யோக்கியமான பார்க்க முடியாது. சொல்லுங்க. கலியுகம் அழியிற வரைக்கும் எவனையும் யோக்கியமான பார்க்க முடியாது. சாமியே சொல்றான். என்ன சொல்றான்? பகவானே சொல்றான் பாருங்க, களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ. மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடு போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கனை அம்பாளே. பாலாக்க என்றாலும் படாதே களியை 6 பிறவி அழித்ததும் இந்தனுக்கு நீர் போல் என்னதுக்காக நெற்களியை பார்க்கலைங்கிறான். இந்த களி வேற யாரும் கிடையாதுயா, துரியதனுடைய ஆத்மா, 7வது பிறப்பு. அந்த படுபாவி சிவன்ட்ட வாங்கின வரம் அத்தனையுமே இருக்கு. அதுதான் மாய்மால எண்ணம். அது எல்லா மனிதர்களுடைய இதயத்திலும் இருக்குது. இருந்து இது வேலை செய்யுது. அதான் பகவான் சொல்றான், 6 பிறவில உடல் எடுத்து வந்தான் இந்த படுபாவி. இரணியனா வந்தான், ராவணனா வந்தான், கம்சனா வந்தான். வரும்பொழுது நான் என்ன பண்ணேன்? ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து அழிச்சேன். ஆனா கலியுகத்துல இவன் மாய்மாலா என்னமா இருக்கான்? இவனை எப்படி எல்லா இதத்தையும் இருக்கான், இவனை எப்படி அழிக்க முடியும்? மாய்மாலா என்ன வாழாயுதத்துக்கும் அகப்பட மாட்டான். இவனை எப்படி நான் கொல்ல போறேன்னு சொல்லி சிவன்கிட்ட பெருமாள் உரையாடுறான். வாழாயுதத்துக்கு அகப்பட மாட்டானே சிவனே. கலிங்கிற சொல்ல காதுல கேட்டாலே இவனுடைய திருமேனி சடலம் இருளாகுதுங்கிறான். இறைவனுக்கே இருளாகுதான். அவ்வளவு மோசமா நீசம், அவ்வளவு பரவி கிடக்கு. இறைவனாலே முடியாதுங்கிறான். சாதாரண ம். மனுஷன் என்னையா பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களான போய் உண்மையை பேசுன்னு இருந்தாலும் கூட இந்த களியும் பொய் பேச வச்சிருவானா. அததான் மெய் பேச வேணும் என்று மேவி இருந்தாலும் மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி புளி முடிவிடணும். உண்மையை இருக்க விட மாட்டாங்கிறான். ஆட்சிக்கு வரும்போது நாங்க எல்லாம் கிழிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், அப்படிங்கிறோம், அப்படிதான் வருவாங்க. வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. என்னங்க இது? இதான் ஏன் களி? இதான் களி. அதனால களி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இந்த கலியுகம் ம். அழியிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வர வரைக்கும். ஏன்னா கலியுகத்துல மாசு களி எல்லா இதயத்திலும் இருக்கியா, எல்லா இதயத்திலும் ஊடுருவிட்டான் களியை. அததான் சாமி சொன்னான், மாசு களியறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் குவலயத்தை நான் கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சை வாழ வைப்பேன் பாலரிட்டான். கலியுகத்தை அழிச்சு தர்மயுகத்தை படைக்கிற வரைக்கும் நீசம் இப்படிதான் இருக்குங்கிறான். நல்ல சாதுக்களின் பிள்ளைகளை நான் மோட்ச வீட்டுக்கு எடுத்துக்குவேன். அது ம். வரைக்கும் இந்த கலியுகத்துல இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும்னு இறைவன் சொல்றான். நான் சொல்லல. ம். போதுமா உங்களுக்கு? அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? நான் முன்ன சொன்னதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா என்ன நீங்க செருப்பால் அடிப்பீங்க? பகவான் சொன்னது ம். சொல்றான். கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம்
நடக்கா இல்லையா? ஐயா, இப்ப கள்ளக்காதல் எத்தனை தீர்வுகள் கொலை என்ன அதை சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் சாமி சொல்றான், மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டா. என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்குங்கிறா. என்ன செய்ய சொல்றீங்க? இதான் களி, இதான் களி. நான் சொல்லல, பகவான் சொல்றான். இதான் களிங்க, இதான் களி. என்ன அன்னைக்கு இப்படியா இருந்தது சொல்லுங்க? அன்னைக்கு பெண்கள் எப்படி இருந்தாங்க அந்த கலியுகத்துக்கு முன்னாடி? எம்பெருமான் சொல்றான் பெண்களுடைய கருப்பு நிலைமைய. கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை. கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் அம்மானை. அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசித்தனு தினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவள். புருஷன் ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை பேச மாட்டாங்களாம். பெண்களுடைய கற்பு எப்படி இருந்துதான்? கல் கதவு போல உறுதியா இருந்துதான். இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு நல்ல தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. 1-2 தவறானதுகள் இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. பிரியாமி அபிராமி போட்டவர்களும் இருக்காங்க. குழந்தைய அப்படியே மார்போடு அணைச்சி குழந்தைக்காக அப்படியே அந்த ஒரு பெண்ணு தண்ணியில இறந்தது போச்சு பாருங்க. குழந்தைய மார்போடு அணைச்சி வச்சு பிள்ளைக்காக உயிரோட்ட தாய்மார்களும் இருக்காங்க. இப்படிதான் இருக்கும் களி. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால யாரையும் குறைச்சல் விரும்பல. சாமி அன்னைக்கு சொன்னார் பெண்களுடைய நிலைமை அன்னைக்கு அப்படி இருந்தாங்களா? கணவன் மொழிய களவு மொழி பேசாதங்கிறான் சாமி சொல்றான். அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றுவானுங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா 2 நாள் ஆகையா விட்டுருங்க. எனக்கு இதை பத்தி கலியுகத்துல இப்படிதான் இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளயும் காம வெறி இருக்குது. நீ அடக்கிக்கணும். நீ அடக்கிக்கிட்டா தப்பிச்ச. இல்லைன்னா இவனுங்களுமே நிலைமை தான் செருப்படி வாங்குவானுங்க. வேற என்ன? அதனால பகவானே சொல்றான், காமம் கோபம் பேராசை இந்த 3 எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கு. அடக்கிக்கோ, பொறுத்துக்கொள்ள திறன் பெற்றுக்கோங்க. ஏன்னா அந்த புலன் அந்த உடல் ஒண்ணுமே கிடையாது. புலன் இச்சையை தேடுறதுக்கு அலையிறான் அந்த மனுஷன். சாமி சொல்றான், புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஒன்று சேரும்போது ஏற்படுகின்ற போகங்கள் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கு காரணமாக அமைகின்றன. ஆரம்பம் முடிவும் கொண்டவங்க. பூமியில கிடைக்கிற சுகத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா இங்க அப்பா சிவன்கிட்ட கிடைக்கிற சுகத்துக்கு ஐயோ அது எல்லையில்லா பேரானந்தம். அங்க வாடான்னு கூப்பிடுறான். எவையா கேக்குறான்? சாமியை சொல்றான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம். தெய்வ சுனை எங்க உண்டு? அப்பாட்ட கூட மோட்ச வீடு. அவனுடைய நித்திய வீட்டுக்கு போய் அப்பனை கட்டி கொஞ்சலாம், முத்தம் கொடுக்கலாம். அவனுடைய பேரானந்த நிலைக்கு போயிடலாம். அங்க காமம் கிடையாது, கோபம் கிடையாது. அந்த உலகத்துல சிவலோகத்துல காமம் கோபம் பேராசைக்கு அங்க இடமே இல்லை. பூலோகத்துலதான் அந்த கருமம் எல்லாம். பூமியில தான் இதெல்லாம். அங்க எதுவுமே கிடையாது. அதனால அப்பா சிவன் கூப்பிடுறான். நம்ம போவோமா சொல்லுங்க? சாமியை சொல்றான், உந்தன் பழங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன். உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன். கண்ணு மக்காயின் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா. 13 பாடுகிறேன் சிவகாண்டம். சிவபெருமான் உந்தன் பழங்குலைக்க உலகில் பெண்ணை சிவன் சொல்றான். ஐயா, இந்த உலகத்துல உண்டாக்கி வைப்பது நான், உலக அழிப்பது நான் மகனே. நான் தான் உண்டாக்குறேன்டா. உன்னை உண்டாக்கணும் நான் தான். உனக்கு கொல்லி வைக்கிறேன் நான் தானாங்க. எல்லாம் சிவன் தான். உடலதான் கொல்லி வைக்கான். ஆனா உள்ளி இருக்கிற ஆத்மா ஈசனுடைய அம்சம், அது அழியாது. அது அப்பா கிட்ட போகணும். அப்பா கிட்ட போனா அந்த பேரானந்த வீட்டுக்கு போயிருவோம். இந்த பூமியில கிடைக்கிற எல்லாம் சிட்டின் பையா. சிஎம் பதவி சிட்டின் பையா, பிஎம் பதவி சிட்டின் பையா, எல்லாம் சிட்டின் பையா. இது பேரின்பம் கிடையாது. இவன் என்னமோ பெரிய இதுன்னு நினைச்சுக்கிறான்லாம். சிஎம் ஆனவனே அப்படியே எல்லாம் கிடைச்சிச்சியோ ஒண்ணும் கிடையாது. அவனுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குயா. இங்க எவனுமே நிம்மதியா இல்ல. நிம்மதியா இருக்க மாதிரி நடிக்கிறான் எல்லா மனுஷனுமே. இங்க எந்த மனுஷனும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா பூமி கர்ம பூமி. நீ முற்பிறல் செஞ்ச தான தர்மத்திற்கு உண்டான நல் பலனையும், நீ முற்படுப்பில செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிக்க தான் உனக்கு இந்த உடலை கொடுத்துருக்கான். அதான் சொன்னா, அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்மனக பௌத்தியத்தை ஆகின பிரத்தியம் சன்னியாசம் பிரசித்தி முடிஞ்சு போச்சு. கர்ம பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் 2 கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குதுங்க. நீ தப்பிக்க முடியாதியா? நீ செஞ்ச நல்ல பலனுக்கு நீ ஆட்சி நல்ல சொகுசு அனுபவிச்சாகணும். அதே போல நீ இந்த பிறகு செய்யற தீய வினைக்கு நீ தண்டனை அனுபவிச்சாகணும். அதான் கர்மா. பரம்பொருள் சொல்றேன் ஐயா. அதனால நமக்கு இந்த கர்ம பூமி இங்க எவனுமே நிம்மதியா இருக்க முடியாது. உனக்கு நிம்மதி வேணுமா? இது வந்துட்டோம். இந்த பூமியில இருந்து இந்த உடலை போட்டுட்டு போகணும். அப்போ தேடிக்கோ. சாமி சொல்றான், கூட்டோடே கைலாசம் உங்களுக்காய் காத்து வைத்தேனுங்க. சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க ஐயா, காமங்கிற எல்லா பயிலுக்குள்ளும் இருக்கு. அதுக்காக ஒருத்தன் தப்பு பண்ண நான் சொல்ல விரும்பல. எல்லாரும் நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருக்கணும்னா கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வரணும். அது வரைக்கும் இந்த களிமாய எண்ணெய் மனிதர்களை விடாது. இதுக்கு போய் அந்த ஆட்சியை குறை சொல்லி இந்த ஆட்சியை குறை சொல்லி எவன் ஆட்சியும் குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி இந்த காவலர் பாதுகாப்பு போட முடியுமா? சொல்லுங்க. போலீஸ் தான் என்ன பண்ணும் சொல்லுங்க? நீங்க உடனே ஆகுனா போலீஸை குறை சொல்லிடுவீங்க. என்னையா என்ன 8 கோடி வரைக்கும் உங்களுக்கு 8 கோடி போலீஸ் போட முடியுமா? மனுஷன் ஒழுக்கமா இருக்கணும் ஐயா. நம்ம திருந்தணும் ஐயா. அதுக்காக எவனையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல.
ஆக விஜய் மட்டும் தான் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? விஜய் மட்டும் இல்ல, இங்க யார் வந்தாலும் ஒண்ணு சிவன் சொல்றான் கலியுகம் அழியிற வரைக்கும் இப்படிதான் இருக்கோங்கிறான். நான் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க முடியுமாயா? சொல்லுங்க. சரிக்கா. குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனைங்க காம இச்சைக்காக பிறந்த குழந்தைய கொள்ளுவான்னு பகவான் சொல்றான். கலியுகத்துல கொள்ளுவான்னு சொன்னான். நடந்தாலே பிரியாம அபிராமி என்ன பண்ணா? எத்தனை பேர் பண்றா அப்படி? பிள்ளைக்கு வசதிச்சு கொள்றாளா இல்லையா? அதான் பகவானை குட்டி அழித்துல கொள்ளுவாள் கொண்டவனை காமிச்சு கணவனே கொள்ளுவான்னா. அதுல புருஷனும் கள்ளக்காதல் வச்சுட்டு போட்டாடி கொள்றான். நடக்கால. இதான் களி. இந்த கலியுகம் அழியிற வரைக்கும் நடக்குது, எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஐயா புரிஞ்சுக்கோங்க, தர்மயுகம் வர்ற வரைக்கும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க எந்த ஆட்சியில வரட்டுமே, எந்த கொம்பாண்டாலும் நடக்காது. தர்மயுகம் வரணும். தர்மயுகம் வந்தால் மனிதனுடைய மனநிலை மாறிடும். மனுஷனுக்குள்ள களிமாய அழுக்கு போயிடும். இந்த காம இச்சை, இந்த தீய எண்ணங்கள் வராது. புரியுதா உங்களுக்கு? சாமியை காமோக வெறியால் கனபலிகள் உண்டாகும் மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கையோ. இது விளக்கம் கொடுக்க முடியுமா? கரும தூயா பரம்பொருள் கலியுகத்தில் நடக்கியா? தரைதனிலே தாயும் மகனும் சரசமிக பெருகி நற்றிய நேசமுடன் சிற்றினும் செய்து இறைவன் சொல்றான். இந்த கொடுமைக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா ஐயா? இதாயா களி. நாம இங்கிருந்து கிளம்புறதுக்கு வழியை பார்ப்போம். அந்த உலகம் வேண்டாம் நமக்கு. எப்போ அப்பா கூப்பிட்டாலும் போயிட்டே இருக்கணும். அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கோ, அங்க களிமாய் எண்ணம் கிடையாது. அழுக்கு இல்லாத உலகம். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சியுடன் எங்க அப்பாவோட திருவடி கிடைச்சிரும். ஐயோ அங்க அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சலாம் சிவத்தை சாமியை கூப்பிடுறான். மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம் தெய்வ சுனை எங்கே விட்டு. அடே பாவி, அப்படி உலகையா, பொண்ணு உலகையா. அது மாசற்ற உலகம். மாசே கிடையாது. காம கோபம் பேராசைக்கு வேலையே இல்ல. ஆத்ம வாழ்க்கை. மலஞ்சலுக்கு கழிக்கிற உடம்பு கிடையாது. உனக்கு திவ்ய தேஜஸ் கொடுக்கப்படுது. ஒளிமயமான உடம்பு. மலஞ்சலம் கழிக்காது. இது புழுக்கூடிய அந்த உடலு. என்னையும் என் உடம்பு புழுக்கூடு, உங்க உடம்பு ஒரு புழுக்கூடு. இது உடம்பு கிடையாது. இதை வச்சுட்டு பவுடர் அடிச்சுக்கிறா, மேக்கப் பண்ணிக்கிறா, குளிச்சுக்கிறா, அப்படியே மினிக்கிறான், வெள்ளம் வச்சுக்கிறானுங்க. அப்படியே கண்ணாடி மாடின்னு பாத்துக்கிறான். ஐயோ இது என்னையா? இது புழுக்கூடியா? 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்க. யோ நீங்க சொல்றீங்க கேளுங்க. நீங்க இங்க பண்ற மேக்கப், மினுக்கிறது, செயின் மாட்டிக்கிறது, அப்படியே பேக்க மாட்டிக்கிறது, ஷூ மாட்டிக்கிறது, கோட் ஷூட் போட்டுக்கிறது, இதெல்லாம் அவவேடம். அசிங்கங்கிறான். என்ன சொல்றது? 50,000 40,000 டிஷர்ட் போடுறது, இதெல்லாம் அவவேடம். ₹1 திருநீர் பாக்கெட்டு வாங்கி சிவசிவான்னு 3 கோடு போட்டா என்ன கிடைக்குமா? நீ 800 யுகம் ஊசி முனையில நின்று தவம் செய்யதாலும் கிடைக்காத சிவலோக பதவி. அந்த சிவ வீடு ₹1 திருநீர் பாக்கெட்ல கிடைக்காங்க. அதுதான் ஐயா சிவவேடம். நீ போடுறதெல்லாம் இதெல்லாம் வருமா? சுடுகாட்டுக்கு தான் போவதெல்லாம் எரிச்சிருமா? உன் ஆத்மா நரகத்துல புழு கொஞ்சம். சாமி சொல்றான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணைவந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் கொஞ்சம் தோண்டான். முடியுமா? அப்பா சிவனை தேட ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சம். அவனுக்கு புழு கூடு மீண்டும் கொடுக்கப்படும். அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. அவன் உயிரிடைய முடியாது. அதனால அப்பா சிவத்தை தேடிக்கோ. சிவம் உன்னை தேடுது. நீ ஒரு அடி எடுத்து வச்சா எங்க அப்பா உனக்கு 100 அடி உன்னை தேடி வருவான். அவனை தேடு, சிவத்தை தேடு. இதெல்லாம் விடுங்கய்யா. இங்க எந்த ஆட்சி வந்தாலும் அதையா காமம் கோபம் பேராசை எல்லா மனிதனுக்குள்ளயும் இருக்கு. அதை அடக்க வழி தேடிங்க. நீங்களே பொறுத்து கொள்ளுங்க. பொறுத்தா நீங்க சுகம் பெற்ற யோகி. இல்லைன்னா அப்புறம் நாசமா போயிருவீங்க. அவ்வளவு உண்மை. அதனால நான் யாருக்கும் நியாயப்படுத்த விரும்பல. எந்த ஆட்சி வந்தாலும் அதான் ஐயா. விஜய் தான் என்ன பண்ணுவாரு? விஜய் என்ன வீட்டுக்கு 1 கோடி ஒரு போலீஸா பாதுகாப்பு போட முடியும்? சொல்லுங்க. இல்ல யாரு வந்தாலும் போட முடியும்? நீங்களே சிஎம் ஆயிட்டீங்கன்னா நீங்க அப்படி தடுத்து நிறுத்த முடியுமா உங்களால? விடுங்க. அவனவன் கர்மா அவனவன் கூட வருது. அவன் செஞ்ச பாவம் தண்டனை அனுபவிப்பான். எவனும் தப்ப முடியாது பிரபஞ்சத்துல. கர்மா பின் தொடரும். கர்மா கர்மா கர்மா. இது கர்ம பூமி. நாம இதை விட்டு இந்த கர்மவினை தியாகம் பண்ணிட்டு நம்ம அங்க போறதுக்கு அப்பா போய் அடையிறதுக்கு வழியை பார்ப்போம். நம சிவாய. திருச்சிட்டம்பலம். தில்லையம்பலம் பொன்னம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.